லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை அண்ணனோடு ஒரு உரையாடல். அண்ணா வணக்கம். வணக்கம் பிரபு. கோயம்புத்தூர்ல அல் ஹுமா அமைப்பினுடைய தலைவராக இருந்த செயல்பட்ட பாட்ஷா அப்படின்றவர் நேற்று மரணம் அடைந்திருக்காரு உடல்நலக் குறைவு காரணமாக. இவ்வளவு ஆண்டுகளாக ஒரு சிறையில இருந்தார். இப்பொழுது பரோல்ல வெளிவந்தார். 98 கோவை குண்டுவெடிப்புல தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர். அவருக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு படி மேலே போய் சீமான் அவர்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் கலந்துக்கிட்டாரு. அவருடைய இறுதி சடங்குலையும் பங்கெடுத்தாரு. இதை அவன் அப்பான்னு சொல்றாரு. அன்பு அப்பா பாட்ஷா அப்படின்னு அவருடைய பதிவுல நம்மளால பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் கடுமையாக இதை எதிர்த்திருக்காரு. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு. எல்லாரும் அப்பா தான், எல்லாரும் அம்மா தான். ஆனா ஒரு தீவிரவாத தலைவரை போயிட்டு நீங்க அப்பான்னு சொல்றதை ஒருபோதும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க பார்வை என்ன? இல்லை, முதல்ல எல்லோருக்கும் தெரியும்னாலும் கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு அந்த நிகழ்வுகளை நம்ம ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ப்ரெசென்ட்டுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். 90கள் வரைக்குமே பார்த்த அப்படின்னா கோயம்புத்தூரில் இந்த மாதிரியான ஒரு கம்யூனல் ஒரு ரயாட் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும். ஆனால் 90களுக்கு பிறகு குறிப்பாக சொல்லணும்னா பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகான அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக கோயம்புத்தூரில் அவ்வப்பொழுது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை, இங்கொன்றும் அங்கொன்றுமா, இந்த பக்கம் ஒரு உயிர் போச்சுன்னா அந்த பக்கம் ஒரு உயிர் போகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருந்த காலகட்டம். தமிழ்நாட்டில் வேறு மாதிரியான சூழல் இருந்தாலும் கன்னியாகுமரி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மதம் ரீதியான ஒரு பிளவு தான் இருந்துகிட்டு இருந்தது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அது கிறிஸ்தவர்கள் வெர்சஸ் இந்துக்கள். ஈவன் தோ ஜாதியாக பார்த்தோன்னா அவங்க ஒரே ஜாதியை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம். கிறிஸ்தவ நாடார்களாக இருப்பாங்க, ஹிந்து நாடார்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சாதியாக ஒன்றிணைய மாட்டாங்க, அங்கே மதமாக ஒன்றிணைவாங்க. ஆனால் இங்கே மதமாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுலேயுமே பார்த்தா அப்படின்னா கோயம்புத்தூருடைய இன்றைய இந்த கட்டமைப்பில் எல்லா சமூகத்தினருக்கும் பெரிய பங்கு இருக்குது. குறிப்பிட்ட சில ஏரியாக்களுடைய வணிகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய வசம்தான் பல ஆண்டுகளாகவே இருக்குது. நான் சொல்கிறது கடந்த 20-30 ஆண்டுகள் இல்லை 50 ஆண்டுகளுக்கு மேலாக கூட சில குறிப்பிட்ட ஏரியாக்களில் வணிகம் என்பது அவர்களால் தான் செய்ய முடியுங்கிற அளவுக்கு இருக்குது. அது எல்லா ஏரியாலையுமே இருக்கும். ஒரு சில ஊர்களில் போய் பார்த்தோம்னா ஒரு ஏரியா முழுக்க அடைச்சி ஒரு சமூகத்தினரே கடை வச்சிருப்பாங்க. அப்படி இங்கு ஒரு மதத்தினரே பல முக்கியமான வணிகங்களை கையில் வைத்திருந்த காலகட்டம் அது. வேறு யாரும் வணிகத்தில் நுழைய முடியாத ஒரு காலகட்டம். சின்ன சின்ன தனிப்பட்ட பிரச்சனைகள் மத பிரச்சனைகளாக மாறிய காலகட்டம் அது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இண்டிவிஜுவலாக பார்த்தா அது ஒரு பிரச்சனைக்குள்ளார இருக்கக்கூடிய த்ரெட் வேற ஒன்றாக இருக்கும். ஆனால் அது மதமாக மாறின காலகட்டம். இதனுடைய இயர்லியராகவும் நான் சொல்கிறது 90களுக்கு முன்பாகவும் இந்த விஷயங்கள் இருந்தாலுமே இது அதற்கு பிறகு பூதாகரமாக வெடிச்சு கிளம்புது. 91லேருந்து 97 வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய கோயம்புத்தூரில் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுது. இந்த 91 to 96 இடைப்பட்ட காலகட்டத்திலையும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குது. அதற்கு பிறகு 97ல் இந்த பிப்ரவரி 14, 1998 நடந்த அந்த குண்டுவெடிப்புக்கு முன்பாக அதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தா நவம்பர் மாதத்தில் ஒரு காவலர் செல்வராஜ் என்பவர் படுகொலை செய்யப்படுறாரு. அவருடைய மரணத்திற்கு பழி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக சில விஷயங்கள் நடக்குது. நடந்ததினுடைய பின்னணியாக அப்படின்னு சொல்லி வெறுமனா செல்வராஜுடைய கொலைக்கு பழி வாங்குவதற்காக அல்லுமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை யாரும் நம்ப முடியாது. பட் அதை தாண்டி பல்வேறு காரணங்கள், நான் சொன்ன மாதிரி 90களிலிருந்து மூண்டு அந்த பகை, அதற்கு முன்பாக இருந்த ஒரு பகை, அதற்கு முன்பாக இருந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு புகைந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. அது எங்கே வெடிக்குது, என்னைக்கு வெடிக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது 96ல் தேர்தல் நடந்து மத்தியில் வந்த அரசாங்கம் நிலைத்து நிற்காமல் அந்த அரசாங்கம் மீண்டும் கவிழ்ந்து மீண்டும் தேர்தல் 96 to 98 வரைக்குமான காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிலையற்ற ஒரு அரசாங்கங்கள் இருந்த காலகட்டம். குஜரால், தேவேகவுடா, வாஜ்பாய் இருந்தார் மறுபடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல 1998 பிப்ரவரி 14 அன்னைக்கு அங்கு பிரச்சாரத்திற்கு கோவைக்கு யார் வர்றாருன்னா அத்வானி அவர்கள் வருகிறார். அன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர். இன்றைக்கு அமித்ஷாவுக்கு என்ன ரோலோ அதுதான் இன்னைக்கு அத்வானி அவர்களுக்கு இருந்த ரோல். இன்னும் சொல்லப்போனால் அதை விட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அவருக்கு இருந்தது. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் மேல் இருக்கக்கூடிய எதிர்ப்போ அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அவரை பற்றி வைக்கக்கூடிய விமர்சனங்களோ பார்த்தீங்கன்னா அவருடைய RSS பேக்ரவுண்ட், அவருடைய பிஜேபி பேக்ரவுண்ட், அவருடைய அதிகாரம் அல்லது இப்போ ஆர்டிகல் 370 அப்ரகேஷன், இந்த மாதிரி அவருடைய ரிஃபர்மேஷன்ஸ் வேற மாதிரினா அத்வானி அவர்கள் மேல் இருந்த கோபம் என்பது வேறு விதமாக இருந்தது. நேரடியாக அவர் பாபர் மசூதி இடிப்புல பங்கு பெற்றார் அப்படின்றது. அது மட்டுமல்ல, அவருடைய ரத யாத்திரை, அவர் நடத்தின ரத யாத்திரை ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவோ பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. ஹிந்து மக்களுடைய உணர்வுகளை மீண்டும் உசுப்பியதில் அவருக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு உண்டு. ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவராக அறியப்பட்டவர். ஓகே, ஒரு காம்ப்ரமைஸே பண்ணாம நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்ற ஒரு தலைவர். அவர் அங்கு பிரச்சாரத்துக்கு வருகிறார். பிப்ரவரி 14, 1998. அவருடைய பிரச்சார மேடையிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் முதல் குண்டு வெடிக்குது. அதாவது அத்வானி அவர்களுக்கு வைக்கப்பட்ட குறி. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான், இல்லைன்னா வேறு என்று வேணாலும் அதை நிகழ்த்தி இருக்கலாம். ஸோ அது அத்வானிக்கு வைக்கப்பட்ட குறி என்பதுதான்
ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணனுடைய கமிட்டியும் சொல்லக்கூடிய பதிலாக இருக்குது. அண்ட் ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணனுடைய கமிட்டி பல்வேறு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவல்களை சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்கிறார். அதையும் எடுத்து நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ அத்வானி அவர்களுடைய பிரச்சாரத்தில் எப்படி 1991 தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி பலியானாரோ அது போன்ற ஒரு தாக்குதல் சம்பவம். ஆனால் ரொம்ப கோஆர்டினேட்டடாக கிட்டத்தட்ட 20 இடங்களில் 18 இடங்களுக்கு மேலே வந்து பாம்ஸ் பிளாஸ்ட் பண்ணப்படுது. ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூரில் இந்த மாதிரி பல முக்கியமான இடங்களில், வணிக நிறுவனங்கள், மக்கள் கூடக்கூடிய இடங்கள், மருத்துவமனை உட்பட பல இடங்களில் குண்டுகள் வெடிக்கிறது. அடுத்த 4 நாட்களில் அந்த கோயம்புத்தூருடைய ஒட்டுமொத்த அந்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகி மக்களுடைய வாழ்வாதாரம் போய் கோயம்புத்தூர்னாலே ஒரு பயம் வந்து கோயம்புத்தூருடைய அந்த ஒரு ஒட்டுமொத்த அந்த ஒரு மாநகரமே உருக்குலைஞ்சு போய் செதஞ்சு போய் கிடந்தது. இதுதான் வந்து அன்றைக்கு நடந்த ஒரு சூழல். இது தொடர்பாக விசாரணை என்பது முடுக்கிவிடப்படுது. கோடிக்கணக்கில் இழப்பு வர எக்ஸாக்ட்லி. மக்களுடைய முதலீடுகள், மக்களுடைய பணம் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா 58 பேர் உயிரிழக்கிறாங்க. ஓகே, அந்த 58 பேருடைய குடும்பங்கள் இன்று வரை அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம்னா இன்று வரை அவங்களுக்கு பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், காது கேட்க முடியாமல் போனவங்க, கண்ணுக்கு பேச முடியாமல் போனவங்க, முழுமையாக உடல் உறுப்புகளை இழந்தவங்க. இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் தான் 58. உயிருடன் வாழ்வதனால மட்டுமே எல்லாரும் வாழ்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பிசிக்கல் டிசபிலிட்டியின் காரணமாக தனக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் குறைபாடு காரணமாக, உடல் இயக்க குறைபாடுகள் காரணமாக கண்ணு போனவங்க, காது போனவங்க, கால் போனவங்க, கை போனவங்க, இந்த மாதிரியான கேசஸ் அதிகம். ஸோ கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாதிரியான படுகாயமடைந்த பட்டியலிலும் கிட்டத்தட்ட 58 உயிர்கள் வந்து பலியாகுது. இந்த நிகழ்வுக்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி விசாரணை முடுக்கிவிடப்பட்டதில் அல்லுமாவினுடைய தலைவராக இருந்த பாஷா மற்றும் அப்துல் நாசர் மதானி, கேரளாவில் அவர் வந்து ஒரு இதே மாதிரியான ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர். இவரையும் கைது செய்கிறாங்க. பாஷாவினுடைய மகன் சித்திக் அலியை கைது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 168 பேரை கைது பண்ணுறாங்க போலீஸ். இந்த 168 பேர் மேலேயும் இந்த வழக்கு என்பது நடத்தப்பட்டு 2007 1998-99 நடந்த இந்த நிகழ்வு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் 8 ஆண்டுகள் விசாரணைக்கு பிறகு, இந்த விசாரணைக்கு என்று ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை கோவை மத்திய சிறைச்சாலைக்குள்ளாரே அமைச்சு அதில் நடந்த விசாரணையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பக்கங்களுக்கு மேலே ஒரு குற்றப்பத்திரிகையை போலீஸார் தாக்கல் பண்ணுறாங்க. இந்த வழக்கினுடைய விசாரணை நடந்து முடிஞ்சு இந்த சம்பந்தப்பட்ட 150 பேர் குற்றவாளிகளாக கருதப்பட்டு அவங்களுக்கு தண்டனை விவரங்களை அறிவிக்கிறார் நீதிபதி. அதில் 30 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதில் ஒருவர் தான் பாஷா. அப்துல் நாசர் மதானியை விடுவிச்சிருது கோர்ட். அவருக்கும் இந்த குற்ற செயலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவரை விடுவிச்சிடுறாங்க. ஸோ பாஷா தொடர்ந்து சிறையிலே இருக்காரு. சிறையில் இருந்தவர் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி அன்னைக்கு பரோலில் வராரு. அவருக்கு உடல்நல குறைபாடு, அவருக்கு நீரிழிவு இருந்திருக்குது, அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு அவருடைய உடல்நல குறைபாடுகள், வயோதிகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து 80 வயதுக்கு மேலே ஆகி பரோலில் வராரு. பரோலில் வந்தவர் ஏப்ரல்ல இருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் வெளியில பரோலில் தான் இருந்திருக்கிறாரு. இது பல பேருக்கும் தெரியாத செய்தி. அவர் இறந்த பிறகுதான் அவர் பரோலில் இருக்காருங்கிறதே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பரோலில் வந்தவர் மீண்டும் ஜனவரியில் அவர் திரும்ப சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இப்போ அவர் உயிரிழந்திருக்கிறார். ஸோ திஸ் இஸ் த சம்மரி. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இவரை இந்த சமூகம் என்னவாக பார்க்கிறது? நான் சொல்றது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய சமூகம் தாண்டி உண்மையாகவே இஸ்லாமியர்கள் என்னவாக பார்க்கிறார்கள்? அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா பொதுவாக ஜெனரலைஸ் பண்ணி தீவிரவாதத்தை ஒரு மதத்தோடு அசோசியேட் பண்ணும் பொழுது அது அந்த மதம் சார்ந்து ஒரு பயத்தை, ஒரு அச்ச உணர்வை பொது சமூகத்துக்கு ஏற்படுத்துறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அண்ணாமலை அவர்களும் கோயம்புத்தூர் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, தீவிரவாதம் என்பதற்கு மதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், தீவிரவாதத்துக்கு வந்து மதம் கிடையாது. மதம்ங்கிறது வேற மார்க்கமாக இங்க ஒருவனுடைய வாழ்வியல் நெறிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மதம் இருக்கும் பொழுது, ஒரு வாழ்வியல் நெறிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக மதம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட செயல்களை செய்துவிட்டு மதத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறத முதல்ல இஸ்லாமியர்களே ஏற்க மாட்டாங்கிறதுக்கான ஒரு உதாரணம் எதுனா, கோயம்புத்தூரில் நடந்த அந்த சிலிண்டர் குண்டு வெடிப்பு. ஓகே, கோணியம்மன் கோவில் கிட்ட நடந்த அந்த சிலிண்டர் குண்டு வெடிப்பு என்ன அப்படிங்கிறது உங்க எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். இன்று வரை பலர் அதை வந்து சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜமீஷா முபீன் என்ற ஒரு நபர் தன்னுடைய ஆம்னி வேன்ல அவர் எடுத்துக்கொண்டு சென்ற அந்த வெடிப்பொருள் வெடிச்சு சிதறிடுது. இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சிஎன்ஜி கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு, அதாவது காரில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு நாங்கள், அப்புறம் வந்து எல்பிஜி நாங்கள், அது நாங்கள், இது நாங்கள், கடைசியாக போய் அது எங்கே முடிஞ்சுது அப்படின்னா இல்லை, இந்த குண்டு வெடிப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு என்ஐஏ ரிப்போர்ட்ஸ் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விசாரணை அப்படியே நூல் பிடிச்சோம்னா அது எங்கெங்கெல்லாம் போகுமோ அதே மாதிரியே போகுது. அன்று அங்கே இருக்கக்கூடிய கோவையில் மிக முக்கியமான ஜமாத்துகள் ஒன்றிணைந்து எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, அவருடைய உடலை அடக்கம் செய்யக்கூடிய பொறுப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஏன்னா இவரை நாங்கள் எங்கள் மதத்தோட அசோசியேட் பண்ண விரும்பல. நாங்கள் அதன் மூலமாக என்ன ஒரு செய்தி அவங்க பொதுமக்களிடம் சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுபவர்களை எங்கள் மதத்தோடு பொருத்தி பார்க்கல, எங்களுடைய மதம் இதை எங்களுக்கு போதிக்கவில்லை, நாங்கள் இந்தியர்களாக உணர்கிறோம், இது எங்கள் நாடு, இது எங்கள் மண், இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் வாழ விரும்புகிறோம், உழைக்க விரும்புகிறோம், இதை நாங்கள் உலகிற்கு சொல்ல விரும்புகிறோம்னு சொன்னாங்க.
அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊரில் இந்த பாஷாவினுடைய மரணம், அது தொடர்பாக நடந்த அந்த ஊர்வலம், அதில் எழுப்பப்பட்ட கோஷங்கள், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சித்தரிப்பு, இங்கிருந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய அறிக்கைகள் மீண்டும் பொதுமக்களுக்கு ஒரு காமன் மேனுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, என்னடா ஒரு 58 பேர் செத்துருக்கான், 250 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, இன்றைக்கும் பல பேர் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி காரணமாக மூவ்மெண்ட் இழந்து, அவனுடைய மொபிலிட்டி இழந்து ஒரு இடத்துல முடங்கி போய் உட்காந்துருக்கான். இத்தனைக்கும் காரணமான ஒரு நபரை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி கொண்டாடுவதற்கு ஒரு பெருங்கூட்டம் தயாராக இருக்குதுன்னா, அது அந்த தலைமுறை, அவங்களுடைய மதம் சார்ந்த அடுத்த தலைமுறைக்கே என்ன செய்தியை சொல்ல முற்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. சமீபத்தில் உனக்கே தெரியும், ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் ஒரு தலைவர் கொல்லப்படுறாரு. அதற்கு தமிழ்நாட்டில் சென்னையில் ட்ரிப்ளிகேனில் ஒரு பெரிய பேனர் வைக்கிறாங்க, வச்சு அவரை போராளி அப்படிங்கிறாங்க. நம்ம அதை பற்றியே நம்மளுடைய சேனல்லேயே நம்ம பேசியிருந்தோம். நமக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி மிரட்டல்லாம் கூட எடுத்தாங்க, என்னென்னா எப்படி நீங்கள் வந்து அவர் அப்படி சொல்லலாம் அப்படின்னு. நாம் உறுதியாக நம்மளுடைய நிலைப்பாடை என்ன சொன்னோம்னா, இல்லை, இங்கு பொதுமக்களுடைய உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் போராளியாக இருக்க முடியாது, அவர் ஒரு போராட்டக் குழுவினுடைய தலைவராக இருக்க முடியாது. பொதுமக்களுக்கு இடையமாக பயன்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதிகள் தான் நம்ம சொன்னோம். ஸோ இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ எங்கே வருதுன்னா, பாஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கோர்ட்டினுடைய விசாரணையின் மூலமாக கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரித்து கொடுக்கப்பட்ட தண்டனை. அதில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அந்த தீர்ப்பை ஏற்றுதான் அவர் சிறையில் இருக்கிறாரு. அதற்கு பிறகு உங்கள் மேல்முறையீடு போனது வந்தது, இது எல்லாமே எல்லோருக்கும் முன்பாக நடந்த விஷயங்கள் தான். அப்போ 58 பேர் இறந்து போனதுக்கு காரணமாக இருந்த ஒரு நபரை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளால் எப்படி ஊக்குவிக்க முடியுது? ஒரு உதாரணத்துக்கு நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், தனியரசெல்லாம் போயிருக்கிறாரு. தனியரசெல்லாம் போயிட்டு ரொம்ப உருக்கமாக பேசுறாரு. தனியரசு, வன்னியரசு, எல்லா அரசும் ஒன்று சேர்ந்து இந்திய அரசு இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக இங்கே ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே கோவை குண்டுவெடிப்பு சிறை குற்றவாளிகளை சிறையிலிருந்து விடுவிப்பதற்கு தமிழ்நாடு திமுக அரசு ஒத்துக்கல. ஞாபகம் இருக்கா? நம்மளே அதுவே ஒரு அரசியலாக மாத்தினாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக இஸ்லாமிய சிறை கைதிகளுடைய விடுவிப்பை வந்து நாங்கள் உறுதி செய்வோம்லாம் பல கட்சிகள் பேசினாங்க. அது தேர்தல் அறிக்கையில எல்லாம் சொன்னாங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு சிறை கைதிகள் விடுவிப்பது தொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது, அவர்களை விடுவிப்பது என்பது சமூகத்தினுடைய அந்த சமநிலையை பாதிக்கும், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்களில் அவர்கள் ஈடுபடலாம் என்று அவர்கள் சொன்னது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அதற்கு உடனே விளக்கம் கொடுத்தாங்க, இல்லை நாங்கள் இப்படி சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லலை. நீயும் சித்திரகுமார் கூட அதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் கூட பண்ணியிருந்தீங்க, பாய் உங்களை நாங்கள் மனச்சிறையில் வச்சிருக்கோம் பாய் அப்படின்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி. எக்ஸாக்ட்லி. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவும் மாறல. இப்போ கூட ஒரு பரவலில் தான் போயிருக்காரு, அவர் ஒன்றும் விடுதலை பண்ணல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு குற்றவாளியை எந்த ஸ்கேலில் நீங்கள் கொண்டாடுறீங்க? நான் என்ன சொல்கிறேன், ஒரு இரங்கல் விடுத்தீங்க, அது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய அப்பான்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது நேச்சுரலி அவருக்கு ஒரு டோன் உண்டு. பாரதி ராஜா அப்பாங்குவார், இவர் அப்பாங்குவார், அண்ணங்குவார், தம்பிங்குவார், அது அவருடைய இயல்புன்னு எடுத்துக்கலாம். ஆனால் பாக்ஷாவை இப்படி அடையாளப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனுடைய நோக்கமாக நான் புரிஞ்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான். தொடர்ச்சியாக அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு, தொடர்ச்சியாக எல்லா விதமான முயற்சிகளையும் அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. காஷ்மீர்லேருந்து யாரை கூட்டு வந்து கூட்டம் நடத்தினாரு ஞாபகம் இருக்கா? யாசின் மாலிக்கை கூட்டு வந்து கூட்டம் நடத்தினாரு. அப்படி கூட்டம் நடத்தி கூட இன்று வரை அவரால் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை நம்பிக்கையை பெற முடியல. அதான் உண்மை. ஏன்னா இங்க தொடர்ச்சியா சீமான் வந்து பாஜகவினுடைய பி டீம்ங்கிற பிரச்சாரத்தை ஈஸியா திமுகவால் முன்னெடுக்க முடிஞ்சது. அதனுடைய அடுத்த கட்டம், அவர் கையில் எடுத்த அடுத்த ஒரு இஸ்லாமிய வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு முயற்சி என்னன்னா பழனி பாபா உரிமை கொண்டாட ஆரம்பிச்சார். பழனி பாபா என்னுடைய அப்பான்னு பேச ஆரம்பிச்சார். பழனி பாபாவை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்களுக்குள்ளாரே அதிகம். ஏன்னா நிறைய பேருக்கு அவருடன் உடன்பாடு இல்லாத ஒரு தன்மை அவர் வாழ்ந்த காலகட்டத்திலும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. அதனால அவரை ஏற்க மாட்டாங்க. இருந்தும் கூட இவர் அதை கையில் எடுத்து இஸ்லாமிய வாக்குகளை ஏதாவது ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை கையில் எடுக்கலாமான்னு இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டைலில் பண்ணார். இப்போ அதனுடைய உச்சமாக நான் இதை பார்க்குறேன். இது வரைக்கும் சொன்ன மற்ற அப்பாக்கள் கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தலை. பட் இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்து. இதே தான் திருமாவளவன் சொல்கிறார். இப்போ சீமானாவது அவர் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு பொறுப்பிலும் பதவியிலும் அவர் உட்காரவில்லை. இப்போது அவர் எந்த ஒரு பொறுப்பிலும் பதவியிலும் அவர் தேர்வு செய்யப்படவில்லை அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் திருமாவளவன் இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட ஒரு இன்றைய உறுப்பினர், இன்றைய மக்களவை உறுப்பினர், ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு. என்னன்னா இவர் வந்து ஒரு தியாகி என்பது போல ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதை எப்படி ஏற்பது அப்படிங்கிறது என்னால் சத்தியமாக அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. வன்னியரசு போறாரு, அவர் வந்து தன்னுடைய உணர்வை அப்படியே பகிர்றதும், தனியரசு போன்றவர்கள் பகிர்வதும் இது ஒரு ஆபத்தான போக்கு. இதை உண்மையாகவே இவர்கள் அடுத்த சந்ததியை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் இதை கடத்த விரும்புகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் என்ன சொல்றேன், இங்க மதத்துக்கு ஒரு இடையூறு வரும் பட்சத்தில் யாரா இருந்தாலும் அவங்களுடைய மதத்தை டிஃபெண்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கு. ஆனால்
மதத்தின் பேரால ஒரு தீவிரவாதத்தை முன்னெடுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்லை. ஓகே, இங்க ஒரு உயிரை பறிப்பதற்கான உரிமையை எந்த ஒரு மதமும் யாருக்கும் கொடுத்ததாக நான் நினைக்கல. கோகுலம் கிறிஸ்டியன் கமிட்டியினுடைய ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. அதுல அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மிகப்பெரிய அளவில் வெடிமருந்துகள் சேகரிக்கப்பட்டு இப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை தீட்டுவதற்கு ஓகே அங்க இருந்த பொதுமக்களுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் இதை செய்திருக்க முடியாது. ஸோ அவர்களின் ஊடாகத்தான் மக்களோட மக்களாக அவர்கள் இணைந்து தான் இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் கொஞ்சம் காவல்துறை கவனமாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய கைடன்ஸ், நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று தான் என்னன்னா, அலுமா இயக்கத்தையும் ஜிகாதி கமிட்டியும் தடை செய்யணுங்கிறது. அதான் அவங்க சொன்ன முதல் வழிகாட்டுதலே. அதை அரசாங்கம் செய்தது. ஸோ அப்படி அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் இறந்திருக்கிறார், ஒரு நபர் இறந்து போனதற்கு பிறகு அந்த நபரை பற்றி பேசக்கூடாது, அந்த நபரை பற்றி விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லோருக்கும் பொருந்தாது. இறந்த உடனே எல்லோரும் புனிதராகி விடுவது கிடையாது. ஓகே, ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர், குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர், இத்தனை உயிர்கள் பலியானதற்கு காரணமான ஒரு நபரை அடக்கம் செய்வதற்கென்று அந்த குடும்பத்திடம் கொடுக்க வேண்டியது ஒரு தார்மீகமான ஒரு கடமை. அது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான நடவடிக்கை. அவர்கள் அந்த மத வழக்கத்தின்படி அந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை இந்திய அரசியல் சாசனம் உறுதிப்படுத்துது. அது அந்த குடும்பத்துக்கும் பொருந்தும். அவர் எப்பேற்பட்ட தீவிரவாதியாக இருந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட ஒரு நல்லவராக இருந்தாலும் சட்டம் சொல்வது ஒண்ணுதான். ஸோ அதன்படி அதுவரை இருக்க முடிகிறது. ஓகே, சிறையிலிருந்து பரோலில் போனவர் பரோலில் இருக்கும்பொழுதே இறந்து போயிட்டாரு. ஸோ என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஒரு சரியான ஒரு சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டுதலா? இதை உண்மையாகவே எல்லா இஸ்லாமியர்களும் ரசிக்கிறாங்களான்னா இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அவங்களுக்கே தெரியுது இதை நம்ம இவ்வளோ ஓன் பண்ணணுமா, இதை இவ்வளோ ஓன் பண்ணுறதன் மூலமாக நம்ம என்னவாக நம்ம இங்கே அடையாளப்படுத்தப்படுறோம், இந்த ஒரு அடையாளம் வேணான்னு தானே நம்ம விஷயங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இஸ்லாமியருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்குது. நான் அதை ஒத்துக்கிறேன். என்ன ப்ரெஷர் இருக்குன்னா, அவங்க அடிக்கடி தங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு சூழல் அவங்களை அழுத்துது. எங்களுக்கு நாட்டுப்பற்று இருக்குன்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. எங்களுக்கு மத நல்லிணக்கம் தேவைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. எங்களுக்கும் இதுதான் நாடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை இஸ்லாமியர்கள் மேல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலும், இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும், இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களும் திணிக்கிறது. இதை நான் மறுக்கல. இது காலப்போக்கில் சில அசாதாரணமான சூழலால், சில அசம்பாவிதங்களால் ஏற்பட்ட ஒரு தவறான ஒரு நகர்வு. இந்த நகர்விலிருந்து வெளியே வரணும்னா அதற்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அதை நோக்கி நகர்த்துமா அல்லது வேறு எதை நோக்கி நகர்த்தும்? இதுதான் இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன். இதை உணர்ந்துதான் இஸ்லாமிய கட்சிகள் நடத்தக்கூடியவர்கள், இஸ்லாமிய அமைப்புகள் வைத்திருக்கிறவர்கள் கூட இந்த அளவுக்கு ஓப்பனா அறிக்கை கொடுக்கல. அப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானனோ இல்ல தனி அரசோ, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளோ இப்படியான ஒரு விஷயங்களை முன்னெடுப்பது எதை முன்னிறுத்தி? தேசத்தினுடைய பாதுகாப்பை தாண்டி இந்த ஒரு அப்பீஸ்மெண்ட்டை யாரை நோக்கி பண்றீங்க, யாரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அறிக்கைகள் விடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு சீமானுக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பின்னாடி நிற்கிறது இளைய கூட்டம். ஏற்கனவே மண்ணோடு மண்ணாக புதைந்து போன பழனி பாபாவுடைய வரலாறை திரும்ப மேடைகளில் எடுத்து பேசி கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளார மீண்டும் மீண்டும் ஒரு மேடையில் பழனி பாபாங்கிற பேர் உச்சரிக்கப்படுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல தான். கண்டிப்பா. ஸோ பழனி பாபாவை திரும்ப கொண்டு பொசிஷனிங் பண்றீங்க. அதே மாதிரி இப்போ அடுத்தது இன்னும் 10 மேடைகளில் பார்த்தா அடுத்து பாஷாவை பொசிஷன் பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா அதில் பேசுறாரு, அவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் சிறையில் இருந்தேன், சிறையில் இருக்கும்போது எனக்கு அவருக்கு ஒரு நெருக்கம் வந்தது, உரையாடல் பரிமாறிக்கிட்டோம், நாங்கள் உரையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த வகையில் ஒரு சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்? நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம்னு நம்பி இருக்கக்கூடிய இளைய தமிழ் பிள்ளைகள் கிட்ட இதை தான் நீங்க கடத்தணும்னு விரும்புறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அப்போ ஏற்கனவே தமிழ் தேசியம்ங்கிறது பிரிவினைவாதம், தமிழ் தேசியம்ங்கிறது தமிழ்நாட்டை தனியாக துண்டாடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் பிரிவினைவாதிகள். இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்களும் நாம் தமிழர் தம்பிகளும் எதற்காக இதனால இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்கல்ல. என்னப்பா உங்க ஆள் போயிட்டு பாஷாவை போயிட்டு அப்பாங்கிறாரு, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எதற்கு இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு பிரஷர் அந்த கட்சியினர் தூக்கி சுமக்கணும்னு கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னா பாஷாவை மண்ணுரிமை போராளி, யாசின் மாலிக் மாதிரி மண்ணுரிமை போராளிங்கிறாரா? இல்ல காலப்போக்கில் அப்படி சொல்லுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. எந்த வகையில் இது ஒரு சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்? அண்ணாமலை சொன்னதான் என்னுடைய ஸ்டாண்டம். அஃப்கோர்ஸ் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர் எப்படி இந்த மண்ணினுடைய ஒரு புரட்சியாளராகவும் இந்த மண்ணினுடைய ஒரு தியாகியாகவும் பார்க்க முடியும்? அது இறந்து போன குடும்பங்கள் இன்று வரை அவர்கள் வடிச்சிட்டு இருக்கக்கூடிய கண்ணீருக்கு யார் பொறுப்பு? அவங்களுடைய குடும்பங்களுடைய நிலை என்ன? அதெல்லாம் பத்தி இங்க பேசுறதுக்கோ இந்த டிஸ்கஷனுக்கோ யாருக்குமே தயாரா இல்லையே. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட மக்கள் அல்லது மற்ற ஏரியாவை சேர்ந்தவங்க இதை எந்த அளவுக்கு ரிலேட் பண்றாங்களோ இல்லையோ, கோவை மக்கள் இந்த பாஷாவினுடைய மரணத்தை ஒரு தியாக செய்தி போல பாவித்து அறிக்கைகள் விட்டு அப்பா பெரியவர் எங்களுடைய தியாக உருவம் இப்படி எல்லாம் பேசின எல்லா கட்சிகளையும்
அடியோடு நிராகரிக்க வேண்டும். வரும் தேர்தலில் அவர்கள் போட்ட வேண்டிய பாடம் அதுதான். இப்படி பேசி அறிக்கை கொடுத்த நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையாகவே ஒரு கோயம்புத்தூர்காரன் ஓட்டு போடுறான் அப்படின்னா அது வந்து கோயம்புத்தூருடைய மண்ணுக்கு அவர்கள் செய்யக்கூடிய துரோகமாக நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தன்னுடைய கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய திமுகவுக்கும், தனி அரசுவை தன்னுடைய கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய திமுகவுக்கும், கோவை மக்கள் தங்களுடைய வாக்குச்சீட்டு மூலமாகத்தான் தங்களுடைய குரலை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 98 சிதைந்த கோவை மீண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஓகே, கோயம்புத்தூர் அவ்வளோ சீக்கிரம் ரீபில்ட் ஆகலை. இன்னும் கோயம்புத்தூருடைய எக்கானமிங்கிறது எங்கேயோ பில்ட் ஆகியிருக்கணும். கோயம்புத்தூரை நோக்கி வருவதற்கு பல பன்னாட்டு நிறுவனங்கள் யோசித்தது. கோயம்புத்தூரில் இன்றைக்கும் ஒரு கம்யூனல் டென்ஷன் இருக்குங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இப்படியான நிகழ்வுகள் நடப்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் உதவ போவதே கிடையாது. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, மக்கள் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை, இப்படிப்பட்ட தீவிரவாதிகளை, கொண்டாடக்கூடிய அரசியல்வாதிகளை முற்றும் முழுதாக புறக்கணிக்க வேண்டும். அதை மக்கள் செய்வார்கள் நான் நம்புகிறேன். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.